Hey guys, welcome back. எனக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி போவோமா அப்படிங்கிற தக் லைஃப் சேனல்ல இருந்து ஒரு வீடியோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த எலெக்ஷன் எல்லாம் பரபரன்னு போயிட்டு இருக்கும்போதே இவர் எலெக்ஷன் ரிசல்ட் தக் லைஃப் வீடியோ கமிங் சூன்னு போட்டிருந்தாரு. பட் பதவியெல்லாம் ஏற்று முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வந்திருக்கு. அதனால கொஞ்சம் பழைய வீடியோ, ஆனால் தக் லைஃப் வீடியோ, இவரோட தக் லைஃப் எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு ரியாக்ஷனை போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பொலிட்டிக்கல் வீடியோஸில் இருந்து இன்னொரு 2-3 நாளில் நம்ம ஃபுல்லாக வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் அப்பப்போ தளபதி சிஎம் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணினாருன்னா அதுக்கு ஒரு வீடியோ வரும், அதுக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம். கொஞ்ச நாள் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம்ல பொலிட்டிக்கல் வீடியோன்னு. ஒரு நாள் அவங்க அவ்வளோ கண்டென்ட் கொடுத்து நம்மளை உள்ளே எடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறது. ஒரு நாள் நான் போய் பார்க்குறேன், ஒரு நாளில் 5 வீடியோஸ் நம்ம போடுவோம். அதில் 4 வீடியோ நான் அதுதான் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று கடைசியில் நைட்டில் சிவன் கதைகள் கேட்போம், அது மட்டும்தான் தனியாக இருக்குது. மற்ற 4மே காலையிலேருந்து பொலிட்டிக்கல் வீடியோ தான். அதாவது அந்த பொலிட்டிக்கல் சம்பவமாக அப்படி பீக்கில் இருந்த போன வாரம். அப்போ தான் யோசித்தேன், கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ, போவோம் என்ன பண்ணிடுவாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா. சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 டேஸில் அப்படியே குறைச்சி பேக் டு நார்மல் நம்ம மற்ற வீடியோஸுக்கெல்லாம் ரியாக்ஷனை போடுவோம். இன்றைக்கி வரலாறு படைத்த விஜய் எலெக்ஷன் ரிசல்ட் தக் லைஃப், இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஹலோ கேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு காத்திருந்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நானும் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கல. நல்ல பர்சன்டேஜ் வரும்னு நினச்சேன். நான் தனியாக இவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. எம்ஜிஆர் 10 வருஷம் டிஎம்கேல இருந்து தனியாக 5 வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் கழிச்சு ஜெயிச்சதை தளபதி 3 வருஷத்தில் பண்ணிட்டாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நம்ம ஆட்சிக்கு வந்தா வருவோம். அரசியல நீ என்ன பெரிய எம்ஜிஆர் சொல்லி எல்லாம் மாத்தி சொல்லி பார்த்திருப்பீங்க. நீ என்ன பெரிய விஜயாங்கிறது தான் அடுத்த 50 வருஷத்தோட அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தளபதி. புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான முதல்ல என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இவர் இப்போ 2 வயசு கட்சி ஆரம்பித்து வந்து நொட்டிடுவாரா அப்படின்னு. இப்போ என்ன பேசுவாங்கன்னா, பெரிய விஜய் இவர் 2 தடுப்புல வந்து 108 சீட்டு ஜெயிச்சிருவியா, இனி அப்படி தான் கண்டிப்பாக மாறும். இதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் செட்டிங். இல்லை, மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார், அடிபட்டு நொந்து நூலாகி. அப்ப சொன்னது நடந்துருச்சு. ஆட்சி அமைக்க 118 மெஜாரிட்டி தேவைப்படுது. தளபதி அவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அவர் வீட்டுக்கு போய் ரெடியா இருக்காங்க கூட்டணி வைக்க. கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான். பிஜேபி எப்பவும் போல ஆளுநர் வச்சு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதரவு கொடுக்குறது இவ்வளவு அளப்பறை கொடுத்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க சின்ன கட்சிகள்லாம். காங்கிரஸ் எப்பவும் போல அவங்க முதல்ல குத்துற வேலையை டிவி கேட்கிட்டு காமிக்காம இருந்தா சரி. நீ என்னடா நேத்து நேரம் இங்கிட்டு பேசிட்டு இந்த அங்க பேசிட்டு 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. செந்தில்னா நம்ம தான் நம்பி பேசலாம்னா. இந்த வீடியோ எடிட் பண்ற டைம்ல இன்னும் கொஞ்சம் சீட்டு தான் தேவை ஆட்சி அமைக்க. அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டுல இன்னும் எலெக்ஷன் பயங்கரமா சூடுடிக்க போகுது. பார்க்க அதெல்லாம் முடிஞ்சு அணைஞ்சிருச்சு. இந்த வீடியோல நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது, அது அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பார்க்கவே செம குஜ்லி மஸ்தா இருக்குது. வாங்க எல்லா வீடியோக்குள்ள போலாம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே. ஓ, இந்த ஃபீலிங்குக்கு பேர் தான் குஜ்லி மஸ்தா. போன வாரம் முழுக்க குஜ்லி மஸ்தா தான் போங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிகே பத்தி யாரு என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் நடந்ததா, அதுக்கு அவங்க என்னெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். டிஎம்கே சுத்தி இருக்க கட்டமைப்பை சேர்ந்தவங்க பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கே தான் 200+ சீட்ஸ் ஜெயிக்க போகுதுன்னு. அதுல ஒரு தப்பு இல்ல, பின்பத்து கிரியேட் பண்றதுக்கு சும்மா சொல்லிக்கிறது தான். ஆனா இவங்க அதவே ஒரு பெரிய பிரபகண்டாவா பண்ணிட்டு இருந்தாங்க 24 மணி நேரமும். ஆனா நடந்தது நம்ம அப்படியே உள்டாவா. தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி தான் இருக்கா சார்? அது என்ன சந்தேகம் சார்? இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையும். புதியவர்கள் வந்திருக்காங்க, 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேர். எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டாங்களே. ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு தொகுதியில நிற்க சொல்லுங்கள். பெரம்பூரை விட்டு இங்க திருச்சி கிழக்குல என்னோடு மோத சொல்லுங்கள். நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம். செஞ்சு காட்டிட்டாரு.
வேற யாரும் ஐயா ஒன்று நான் இத்தனை வருஷம் பார்த்ததில்ல. நம்ம ஒரு விஷயம் பேசும்போது இங்கே அவரை அந்த தொகுதியை விட்டு இதில் வந்து நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே பின்னாடி ஒரு 10 பேர் கை தட்டுறாங்கல்ல, அவங்கள முதல் அடித்து வீட்டுக்கு அனுப்புங்க. அவங்களால தான் இங்கே பாதி பிரச்சனையே. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கை தட்டி உசுப்பேத்தி விடுறது எல்லா விஷயத்துலையும். இது வந்து நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். விஜய் சாரும் உஷாராக இருக்கணும். நான் நல்ல ரியல் ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு சில பேர் இப்படி இருப்பாங்க, பக்கத்தில் இருந்து ஓன்னு உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க. அடி என்னவோ நமக்கு தான். இப்போ பாருங்க என்ன ஆச்சுன்னு. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி இருந்து கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ சிக்கினது நீங்கள் மட்டும்தான். விஜய் எங்க நின்றாலும் விஜய் தோப்பாரு 100%. புரியுதா? இப்போ விஜய் எங்க நின்றாலும் திமுக காரன் தான் ஆப்போசிட்ல நிப்பான். முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ. இந்த தாவேக்க தற்பூரிங்கெல்லாம் வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்கல்ல, முக ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து தோத்து வரும், அவர் டெபாசிட் வாங்க மாட்டாராம், விஜய் தான் ஜெயிப்பாராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருக்கிறார். தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துருந்த என்னால ஏற்றுக்க முடியல. எப்படி வந்து கொளத்தூர் மக்களுக்கு மனசு வந்துச்சு, மனசு எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியல. எவ்வளவு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாரு, பெண்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணாரு. அந்த முகத்துக்கு ஆச்சு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு. இருங்க அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இவருக்கு ஒரு தற்கொலை கூட்டம்னு. அப்போ சொல்ல போனால் உங்கள் சைடில் இருக்கிறவங்களும் இப்போ தற்கொலை ஆயிட்டாங்களே. அதாவது அங்கேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் ஓட்டு வந்திருக்குல்ல, அப்போ இவருக்கு ஓட்டு போட்டதில்ல. இப்போ தற்கொலை கூட்டம் பெருசாகி போச்சு. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த தற்கொலை கூட்டத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்தாகணும். பழகிக்கிங்க. நீங்கள்லாம் அறிவாளிங்க. சரி என்ன செய்யறது? எப்படி தோத்தாரு? வாய்ப்பே இல்லையே. ஆனால் கொளத்தூர் மக்கள் நல்லா பண்ணிட்டீங்க. நீங்க அந்த முகத்துக்கு ஆச்சு. டிஎம்கே கட்டமைப்பு தான் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா, டிஎம்கேக்கு எதிராக பிஜேபி ஏடிஎம்கே கட்டமைப்பு இதை விட பயங்கரமாக ப்ரெடிக்ட் பண்ணிருந்தாங்க. அதுவும் பாண்டேலாம் ஒரு அரசியல் விட்டு வெளியே போயிருந்து சொல்லிட்டு இருந்தாரு. டிவிக்கு 10 சீட் ஜெயிச்சிருச்சுன்னா விஜய் ஒரு சொல்லணும், திரு ஆதவ சவால் விடட்டும். நாங்க தனிச்சு 29 நாள் அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். திரு விஜய்க்கு 234 தொகுதியில 230 தொகுதியில போலாம். ஆனா கேரண்டியா வந்து ஒரு 200 தொகுதியில டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு. நான் எதிர்பார்த்தேன் மனுஷன் என்னாலும் திரும்பவும் வந்து கான்ஃபிடண்டா பேசுவாருன்னு. அதே மாதிரி வந்துட்டாரு மனுஷன். 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். ஒருவேளை 10 சீட்டை எடுத்துட்டாங்கன்னா அரசியல் பேசுறதை நினைக்கிறேன். எப்படி இருக்கிற பத்திரா காலுக்கு கீழே ஒரு காலம் வச்சிருக்க முடியல. 10 சீட்டுக்கு மேல பேசிட்டோம். அப்புறம் பார்த்துக்கோ. அவ்வளோதான். தாவேகா 10 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அரசியல் பேசுறதையே நிப்பாட்டிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. கருத்து கணிப்பு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இதை தான் பல பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு உங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம். ட்ரோல் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசே இல்லை. நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா நீங்கள் என்னுடைய முந்தைய படம் சரியா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த படத்துக்கான கதையை ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். இது பதில் இல்லையே. அப்ப நம்ம இன்னமும் சரியா படிக்க, இன்னமும் சரியா புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுமே தவிர இதுல ரோசப்படுற அர்த்தம் கிடையாது. நான் சொன்னது உண்மைதான். நான் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், திரு விஜயே இந்த அளவு வெற்றி பெறும் நினைச்சிருக்க மாட்டான். இது தெரியும். அவன் இன்னும் திருந்தனமாமா. யுவராஜ் பாண்டே சார் என்ன அரசியல் பேசுறாரு? நாட்டில் யாரோ பேசிட்டு இருக்கும்போது நான் பேசக்கூடாதா? தாராளம் பேசணும். 10 சீட்டு வேண்டாம், நான் அரசியல் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். அது வந்து தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு ஏங்க இவங்களுக்கே இப்படி வெக்கம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னா நம்மெல்லாம் எதுக்கு சின்ன தப்பை பண்ணி போட்டு சுருங்கி போய் உக்காந்துருக்கேன்னா இப்படி பப்ளிக்காக வந்து இப்படி பேசிட்டு வெக்கமே இல்லாமல் அந்த மோத்த பாருங்களேன். கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை. ஏன்னா பொழப்பு நடத்தணும். அது மக்கள் மறந்துடுவாங்கன்னு தெரியும். நம்மளும் இதுமே அது மாதிரி தான் நடந்து கான்ஃபிடென்ட்டாக வாழ வேண்டியது. நம்ம சின்னது பண்ணால் அது பெருசாகிடும். நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். இப்போ இவங்க பண்ணது பெருசு, ஆனால் எப்படி அதை சிம்பிளாக தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. இருக்கணும். நான் முந்தைய படத்துக்கு விமர்சனம் சொன்னீங்கன்னா நான் அடுத்த படத்துக்கு கதை கேட்க போயிடுவேன். ஆந்திரா தெலுங்கு அரசியல் பேசுகிறதா நினச்சிக்கோங்க. இதெல்லாம் ஒரு இதாப்பா, துப்புனா தொடச்சிக்குவாங்கிற மாதிரி. ஐயோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, துப்புனா தொடச்சிக்குவேன். இப்போதாங்க அதை நான் பார்க்குறேன் நேராக. இதானா அது? அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒன்றுக்கு வந்து நீங்கள்லாம் சவால் விடும்போது அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே இருக்காது. இவன் இப்படித்தான் லூஸ் மாதிரி வளருவேன்,
அப்புறம் வந்து அது இது பண்ணோடனே நான் போய் சொன்னேன் பிம்பிளி கேப்பில அப்படின்னு சுற்றுவாங்கிற மாதிரி உங்கள் மேலே அந்த வேல்யூ இருக்காதே சார். சொன்னல பேக் அடிச்சிரான் பேக் அடிச்சிட்டான் பாரு. இப்போ தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. அது வந்து தெலுங்குல ஆந்திரால வெச்சிருக்காங்க. ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு அப்போ எப்படி இருந்தீங்க? நிச்சயமே இல்ல. இவங்க எல்லாத்துக்கும் மேல சாட்டையோட ப்ரெடிக்ஷன்லாம் அடி பிரிச்சு எடுத்துட்டாரு டிவிகேவை. பேச்சாடா பேசுனேங்கிற மாதிரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் சாட்டை பிரிச்சு எடுத்துட்டாங்க. கிழக்குலயும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்க மாட்டேங்குது. மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. ஓகே 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நாம வந்து ஒரு தாவேக்கா கூட்டம் வந்து இந்த பக்காமாஸ் கூட்டம் தனி வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தா நம்ம தான் தனி உலகத்துல இருந்திருக்கோம். எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் 100 விழுக்காடு ஆட்சி அமைக்கிறார். விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர். இங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களேன்னு தான் சொல்லி அவன் மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படியும் விஜய் ஆட்சி அமைக்கிறாரு, மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் 100 விழுக்காடு ஆட்சி அமைக்கிறார். விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அடுத்த 5 வருஷத்துக்கு நாம் தமிழர் 1-2 ஜெயிப்பாங்க எதிர்பார்த்தேன். ஆனா ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. பாப்போம் ஸ்ட்ராட்டஜி மாத்தி அடுத்த எலெக்ஷன் நல்ல ரிசல்ட் காமிக்கிறாங்களான்னு பாப்போம். இந்த ப்ரெடிக்ஷன்லயே ஒரே ஒரு நீங்க ஸ்ட்ராட்டஜி மாத்துறீங்களா இல்லையா? கொஞ்சம் அந்த எலெக்ஷன் அந்த இதுக்கு வரைக்கும் சாட்டை அண்ணனை கொஞ்சம் ஒளிச்சு வைங்க. அடுத்த எலெக்ஷன்ல பாப்போம் ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு. அண்ணன் பேசுறதெல்லாம் சரிதான், கொஞ்சம் பார்டரை தாண்டி பேசப்படுறாப்ல, அவ்வளவுதான் மேட்ரு. கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. அது யாருன்னு நீங்களே பாருங்க. இவர் வருவாரா 26 நான் என் வாழ்க்கையை இவர்கிட்ட தான் ஜோசியம் கேட்கலாம்னு இருக்கேன். நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். நாங்க 75 வருஷம் ஐயா என்னையா ஜோசியம் இருக்கீங்க அப்படியே சொல்லியிருக்கீங்களே, என் கையை பார்த்து சொல்லுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே டிவிகேவை ஹேண்டில் பண்ணதே வித்தியாசமா இருந்தது. டிஎம்கே மேல தளபதி என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் அதுக்கு பதில் சொல்லாம அப்படியே சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருந்தாங்க. கேட்கிற கேள்விக்கு புதுசா வந்தவங்களுக்கு இக்னோர் பண்ணிட்டு போறது விஷயம் வேற, ஆனா உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமான்னு நடத்துற விஷயம் வேற. இப்படி இந்த 2வது விஷயத்தை தான் டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த 2 வருஷமா. வெற்றி நிச்சயங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனா எலெக்ஷன் முடிவு அப்படியே இவங்க பண்ணதுக்கு எதிரா இருக்குது. டிஎம்கே தோக்க போறது தளபதி முன்னாடி நிறைய இடத்துல ப்ரெடிக்ட் வேற பண்ணியிருந்தாரு. யார் சொல்றா? அவர் தானே சொல்லியிருக்காரு. அதாவது அவர் தானே சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் நாங்க ஒரு ஆளாவே கணக்கெடுக்கிறது இல்லைன்னு பார்த்தா இப்ப நீங்க கணக்கெடுத்துதான் ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். புதியவர்கள் வந்திருக்கிறாங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் ஆதரவு வச்சுக்கிறோம். அதை பத்தியெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தியெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அப்படியா தெரியல தெரியல. நான் ஆதரவு நியூஸ்ல படிக்கிறது இல்லை. இருக்கிற சூழ்நிலை பார்த்தா 234 வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு இருக்குது. தனிச்சு போட்டிட்டா வெற்றி பெறுவாங்க. அப்படியா? அவர் யாருங்க? அவரை தனியா எங்க நந்து போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரியும் பாருங்க. இந்த தேர்தல் ஆமா நீங்க தானேங்க அன்னைக்கு டாடா காட்டிட்டு போகும்போது பின்னாடி உட்காந்து அழுதுகிட்டே போனது நீங்க தானே? இது அது சரி. ஓயோயோ ஓயோ இதெல்லாம் பார்க்கும்போது ஷிப்பாக வருது. பிஃபோர் ஆஃப்டர் எப்படி மாறி இருக்குல்ல. என்ன தனக்கெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் வண்டியில் உட்காந்து அழுதுகிட்டே போய் திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்குன்னு சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல. ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலயத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அறிக்கையை எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். திமுக தோக்க போறது உறுதி. நான் இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டு சேர போறேன்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்துட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு இது நடக்காது. ஆனா இதையும் மனுஷன் முன்னாடியே கணிச்சிருக்காரு. இத பாரு, ஒண்ணு நீ திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க போவதாக பரிவரும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இல்லனா பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அர்லேக்கர் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நேத்து கூட சொன்னாரு, உங்களுக்கு எல்லாம் வேணா அது புதுசா இருக்கலாம், எனக்கு அது பழகிடுச்சு, பாத்துக்கலாம். ஆனா சார், நீங்க இந்த விஜயம் முடக்கலாம். இவங்களாச்சும் பரவாயில்ல, உதயநிதியில அப்பப்போ டேரக்டாவே கலாய்ச்சிருந்தாரு. அதுலயும் ஒரு டைம்ல தளபதி டிஎம்கே மண்ணாட்சி பண்றாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுக்கு சினிமா செய்திலாம் பாக்குறதுலன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போனாரு ஓப்பனா. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்ப கதையே வேறைய மாறிடுச்சு. அதே போல இந்த விஜய் மாநாட்டுல வந்து மன்னராட்சி நடக்குது தமிழகத்துல. அதை வந்து 2024 இல்ல சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க பொறுப்பான மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வர்றாரு? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. யாரை சொல்றீங்க? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. அடுத்த ஆண்டு இதே நேரத்துல என்ன மாதிரி தலைப்பிசீர் வந்திருக்கும்னா 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. பந்திங்க கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா வரும். அது என்ன சொன்னீங்க? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். படத்துல பேசினது எல்லாத்தையும் நடத்தி காட்டிட்டாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பரட்டா மக்களே. நல்லா இருக்குண்ணா. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து எடுத்து தனியாக வச்சிருக்காரு. ஐயோ ஏங்க, இதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம சேலஞ்சு பண்ணி நம்ம எல்லாரும் அப்படின்னு பார்த்து நம்ம அந்த இடத்துல ஜெயிக்கிறது இருக்குல்ல, அதை எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தரம் அரசியல்னு இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கையில் சின்னதோ பெருசோ ஒரு தரமாவது ஃபேஸ் பண்ணணுங்க. அது ஒரு கிக்கு தெரியுமா? அது ஒரு கிக்கு. கிக்குனா கிக்கு, அப்படி கிக்கு உன்னால் முடியாது. யாரு நீ சின்ன பய பச்சா இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அந்த ரெஸ்லிங்ல வர்ற மாதிரி அப்படின்னு குத்தும் போது அப்படியே உள்ள இருந்து ஒரு சூடா புகை கிளம்பி காதால போகும் பாருங்க. அதுதாங்க கிக்குனா கிக்கு. அது கிக்கு. ஒரு சின்ன பொறாமை தான் இருக்கு எனக்கு நம்ம சிஎம் மேல. மொத்த கிக்கையும் போன வாரம் அப்படியே அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படியே மொத்த கிக்கையும் குத்தையை கெடுத்த மாதிரி அது ஒரு பொறாமை எனக்கு. மொத்த கிக்கும் கிடைச்சிருச்சுல உங்களுக்கு. ஆனா அதுக்கு முதல்ல அதுக்காக எவ்வளவு பாடுபட்டு அதான் அதெல்லாம் பட்டு அந்த கிக்கு கிடைக்கும் போதுதான் சும்மா சுருக்குன்னு உச்சி மண்டையில போய் பெறாண்டும். அது எனக்கு ஒரு ஆசை, வாழ்க்கையில் எல்லாருக்கும் அந்த கிக்கு ஒரு 10% கிடைக்கணும். அது சூப்பருங்க. அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு நடந்து நம்ம பார்க்கும்போதே நமக்கு அது நல்லா இருக்கு. அதாவது சினிமாவில் பிஜிஎம் போட்டு அது போட்டு மாஸ்க் காட்டி ஒருத்தர் நம்ம பார்த்துருக்கோம். அவர் சினிமா விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இனி செல்லுபடியாகாது, இந்த மாஸ்க் காட்டுறதெல்லாம் ஸ்க்ரீனோட போச்சு சரியா, சும்மா அந்த பிஜிஎம்மை போட்டு ஸ்லோ மோஷனில் நடக்கிறது அதை பார்த்து மக்கள் புல்லரிக்கிறதுலாம் இனி நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல ஸ்க்ரீன்ல பார்த்தத என்ன தரையில பேசலாம் திரையில வருதுங்கிற மாதிரி என்ன திரையில பார்த்ததெல்லாம் தரையில நடக்குது. ஸ்ரீ ஜோசப் விஜயனும் நான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த பிஜிஎம்மும் இல்லாம பார்க்கும்போது அப்படி இருக்கு. சரி, அந்த வகையில லக்கு தாங்க நம்மளால் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த அந்த ஓரா அந்த கிக்கை வந்து ஃபீல் பண்றதுக்கு. நைஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Bye.